ஹாய் அமீஸ், இட்ஸ் யுவர் ட்ரீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லெஸ் கிங்கோட 6th பார்ட் தான்டா. ஃபஸ்ட்டு 5 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இதை கதை புரியும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொடுக்குறேன்டா. ஹார்ட்லெஸ் கிங்கை நான் முடிச்சுட்டு நான் அதை கொடுக்குறேன். அப்புறம் சில பேர் வந்து எனக்கு வந்து இதோட ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட், அதாவது ஹார்ட்லெஸ் கிங்கோட ஸ்பெஷல் ஒன் ஷாட் வந்து எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் நல்லா கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கண்டிப்பாக தரேன். அதே மாதிரி இந்த 3 ஸ்பெஷல் ஒன் ஷாட்டுமே வரும். ஓகேவாடா? ஸோ நான் 2மே பண்ண போகிறேன். சில பேர் வந்து அக்கா இன்னும் கொஞ்சம் லாங்காக கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன்டா. டோன்ட் வரி, இந்த ஸ்டோரிங்க முடிச்சிட்டேன்னா அப்கமிங் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அதோட சீசன் 2 நீங்கள் எப்படி இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு நான் சீசன் 2 கூட உங்களுக்கு வந்து நான் போடுறேன்டா. ஓகேவாடா? ஓகே. உங்களோட எல்லார் ஆசையும் ஓரளவுக்கு நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கடா வீடியோவை. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடு எங்கே விட்டுருப்பேனா, வயன் வந்து அவளை வந்து ஒரு இருட்டு சிறையில் பூட்டி வச்சுருப்பாங்க. தியாங் வந்து தண்டனை கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பயந்தான் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டான்னு சொல்லிட்டு இதை ஜாராவால் தாங்கிக்க முடியாமல் அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க போட்ட பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிராவும் அவளோட பனிப்பெண்ணும் சிரிச்சிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தயாங்க்கு கொஞ்சம் கூட அது கவலையே கிடையாது. ஏன்னா இதுக்கெலாம் அவள் தகுதியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். இப்போது அப்படியே இந்த 2 days தான் போகுது. அதிரா இன்னும் கண்ணை முழிக்காத மாதிரியும் அப்படி தான் இருக்கா. அப்படி தான் நடிச்சு எல்லோரையும் ஏமாற்றிட்டுருக்கா. அதே எல்லோரும் நம்பிட்டுருக்காங்க. இப்போ 2 நாள் கழித்து தான் மருத்துவர் தான் தேங்க பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தேங் வந்து அலெக்ஸிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போது மருத்துவர் தான் வந்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சொல்லுங்கள். அதிரா அரசி கண்ணை முழிச்சிட்டாங்க. சரி வரேன். இப்போ தயங்கும் அங்கே போகிறான், அலெக்ஸும் கூட போகிறான். இந்த நியூஸ் வந்து ஜாராக்கும் வருது. ஜாரா வந்து அந்த சிறைக்கு வெளியே தான் உட்காந்துட்ருப்பா வயனுக்கு துணையா. இப்போது அதிரா கண்ணை முடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே வேகமாக அங்கேருந்து கிளம்பி ஓடுறா. ஏன்னா எப்படின்னு தயாங்க அங்கே வருவார், அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லணும், அதிரா வாயிலேருந்து வர வைக்கணும், இந்த விஷத்தை வயன் போடலை அப்படின்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காக வேகமாக ஓடுறா அங்கே பார்க்குறதுக்காக. இப்போது அதிரா முன்னாடி தான் தேங் நின்றுட்டுருக்கான். அதிரா பொறுமையாக கண்ணை முழிச்சு பார்க்குறா. பிரின்ஸ் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல பிரின்ஸ், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ எந்திரிச்சு தான் உட்கார போகிறா. அவனோட பனிப்பெண் தான் உட்கார வைக்கிறா. மருத்துவரே, அவங்க உடம்பு எப்படி இருக்கு? விஷம் எல்லாம் வெளியே வந்ததுனால உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. இப்போது சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓய்வெடுத்தா பழையபடி மாறிடுவாங்க. சரி, இப்போ அதிரோட பனிப்பெண்ணை பார்த்து தான் தயாங், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. சரிங்க பிரின்ஸ். பிரின்ஸ், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ட்டு அதிரா கேட்குறா. நல்ல வேலை அந்த சாப்பாட்டை முன்னாடியே நான் ருசித்தேன், இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகிருக்கும் என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. இப்போ அலெக்ஸ் தான், எதுக்கு நீங்கள் முன்னாடி சாப்பிட்டீங்க? என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாப்பிட்ருப்பேன்ல. பரவாயில்ல, அவருக்காக இந்த விஷயம் என்ன, எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அதிரா சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான், இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தில் பார்க்குறான். நீங்களும் முக்கியம்தான், திரும்பி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் சொல்கிறான். இல்லை, அதை சமைச்சது வயனுன்றதுனால தான் நான் தைரியமாக சாப்பிட்டேன். அவளுக்கு என் மேலே நிறைய கோபமும் பொறாமையும் இருந்தாலுமே அதை அவள் செய்ய மாட்டான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ அலெக்ஸ் தான், என்ன சொல்கிறீங்க, கோபமும் பொறாமையுமா? இப்போது அதிரோட பனிப்பெண் தான், ஆமாம், அவங்களுக்கு அதிரா இளவரசி மேலே நிறைய பொறாமையும் கோபமும் இருக்குது. அதிரா இளவரசி வந்து வயன்கிட்ட நிறைய வாட்டி பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட பிறந்த ஒரு சகோதரியாக பார்க்கணுன்ட்டு
நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வயன் இளவரசி அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு கோபம் என்னென்னா, வயனோட அம்மா இறந்ததும் அதிராவோட அம்மா 2வது குயினாக மாறினது தான். அதுக்கப்புறம் இங்கே நாட்டோட கிங், அதாவது வயன் இளவரசியோட அப்பா, அவளால் தான் அவங்க ஃபஸ்ட்டு குயின் இறந்துட்டாங்கன்றதுக்காக அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது அவளால் ஏற்றுக்க முடியல. எப்போ அதிரா இளவரசிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சாலுமே அவங்க முன்னுக்கு நின்று தடுத்துருவாங்க. நான் தானே இந்த நாட்டோட இளவரசின்ட்டு நிறைய விஷயத்தில் அதிரா இளவரசி விட்டு கொடுத்து தான் போயிருக்காங்க. அப்படி இருந்துமே வயன் இளவரசி இதை பண்ணுவாங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த பனிப்பெண் சொல்கிறா. எல்லாத்தையும் உல்ட்டாவாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை அலெக்ஸுமே நம்புகிறான். இப்போது அதிரா தான், பரவாயில்ல விடு, 1000 இருந்தாலுமே வயன் என்னோட தங்கச்சி, அவளுக்கு என்னை கொல்றதுக்கோ என்ன பண்ணாலுமே அதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான், உங்களோட தங்கச்சியாக இருந்தாலுமே அது கல்யாணத்துக்கு முன்னாடி தான், இப்போ கிடையாது. இப்போ அதிரா தயங்க பார்த்தா, பிரின்ஸ் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பா, அவளை மேலே எந்த கோவமும் படாதீங்க, அவளை மன்னிச்சு விட்டுருங்க. இப்போ தேங்க்கு தான் செம்ம கோவம் வருது. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் அதை கதவை திறந்துட்டு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜாரா தான். மூச்சரிக்க நிற்கிறா. இப்போ அலெக்ஸ் பார்த்துட்டு, உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் தேவாங் பிரின்ஸ்கிட்ட பேசணும், வயனுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஜாரா தான், அதிரா இளவரசி உண்மையை மட்டும் சொல்லுங்கள், வயன் அப்படி பண்ண மாட்டாள்ல, அவள் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவ, அவள் போய் விஷம் வைப்பாளா? உங்களுக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல, இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க, உண்மையை நீங்களாவது சொல்லுங்கள், வயன் அந்த தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான், இங்கே பாரு, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, வயன் எப்படிப்பட்ட கேவலமான ஒரு பொண்ணுன்றத அவங்க சொல்லிட்டாங்க. என்ன? இல்லை அதிரா இளவரசி, இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? வயன் அப்படிப்பட்டவ கிடையாது, சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. இன்றைக்கி அவள் சிறையில் இருக்கா, இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுங்கள். அவள் எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்கல்ல, சொல்லுங்கள் நீங்களே எடுத்து. அவள் போய் விஷம் வைப்பாளா? அதுவும் பிரின்ஸ் சாப்பிட்ற சாப்பாட்டில்? அப்படி என்றைக்குமே அவன் நினச்சது கிடையாது. இப்போ தேங் தான், போதும் நிறுத்து. அலெக்ஸ், அலெக்ஸ் இவளை கூட்டிகிட்டு போ, இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடியே கூட்டிகிட்டு வராத. சரிங்க பிரின்ஸ். இப்போ ஜாரா தான், இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, கண்டிப்பாக ஒயின் அந்த தப்பை பண்ண மாட்டா, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இளவரசி உண்மையே சொல்லுங்கள், வயன் இப்படி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துவாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ அதிரோட பணிப்பெண் தான், ஏன் எத்தனையோ முறை அதிரா இளவரசி மனசே கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஜாரா தான் பார்க்குறா, என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அதிரா தான், ஆமாம், அவள் எப்பயுமே அவளுக்கு தான் முதல்ல எல்லாமே கிடைக்கணும், 2வது தான் ஏதாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பா. இப்போ அலெக்ஸ் தான், என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துலேயுமே அவளுக்கு தான் உரிமை கிடைக்கும். ஏன் என்னோட திருமணத்தப்போ கூட அவளை தானே முன்னாடி கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஆமாம் அன்றைக்கி வயனை தான் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவள் தான் முன்னுக்கு இருக்கணும்னு நினைப்பா. நான் அதனால் கஷ்டம்லாம் பண்ணல, அவள் சந்தோஷமாக இருந்தால் போதுன்ட்டு தான் நான் விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஜாராலாம் வாயில் கை வச்சுட்டு பார்க்குறா. இல்லை இல்லை அப்படின்றா. இப்போ அலெக்ஸ் தான் முறைச்சி பார்க்குறான். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வேறொரு நாட்டிலேருந்து ஒரு பையன் எங்கள் ஊருக்கு வந்திருந்தான். இப்போது தேங் தான் பார்க்குறான். நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பிரின்ஸ், அன்றைக்கி அந்த பையன் நிறைய தங்க காசுகளும் விலையுறந்த பொருட்களும் கையில் வச்சுருந்தான். அப்போது ஒரு 2-3 கொள்ளைக்காரங்க அந்த பையனோட வாயையும் கையும் கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நானே என்னோடய பணிப்பெண்ணும் அந்த வழியாக நடந்து போயிட்டுருந்தோம். அன்றைக்கி தான் பார்த்தோம், அந்த பையனை ஒரு வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு அவங்ககிட்ட இருக்க நகை எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு அவனை கொல்றதுக்காக போனாங்க. அப்போ தான் நானும் என்னோடய பணிப்பெண்ணும் அந்த வழியாக போனோம். அப்போது நாங்கள் பார்த்ததுனால அவரை காப்பாற்றிட்டு அவர்கிட்ட என்னன்னு கூட கேட்காம வேகமாக ஓடி வந்துட்டோம்.
ஓடி வரும்போது என் கொலுசு அங்கே கீழே கழண்டு விழுந்துருச்சு. அன்னைக்கு காப்பாற்றினது நாங்கள் தான் தெரியாமல் அது வயனுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வயனை காதலிச்சார். கடைசியில் வயன் வந்து அவர் அந்த தங்கங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால அவர் ஒரு நாட்டோட இளவரசனாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு காதலிச்சா. ஆனால் கடைசியில் தான் அவளுக்கு தெரிய வந்தது அவன் ஒரு சாதாரண பையன்னு தெரிஞ்சதும் அவளை வெறுத்துட்டா. அவனும் மனசு உடஞ்சி அங்கேருந்து போயிட்டான். இப்போ சாரா தான் போய், இது எல்லாமே போய், நடிப்பு, இவ சொல்கிறது எல்லாமே போய், அப்படி எதுவும் நடக்கலை, இவ தான் அது எல்லாத்தையும் பண்ணா. நான் சொல்கிறது உண்மை இல்லைன்னா நீங்களே அவளோட அறையில் தேடி பாருங்க. அவர் கடைசி எழுதின மடல் வயனுக்கு கிடச்சிது. இப்படி தான் அவளோட ஆசைனாலையும் பேராசைனாலையும் அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆதிரா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா என்னோடய பணிப்பெண்ணை கூட கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவள் தான் ஆதிராவை பார்க்குறா. அவள் ஆமான்ற மாதிரி கண்ணு காட்டினதும் இந்த விஷயங்கள்லாம் ஆதிராவோட பணிப்பெண்ணுக்கு தெரியாது. அவள் கண்ணு காட்டினதும் அவளும் அதை சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், எனக்கும் அதை பற்றி தெரியும். இப்போ சாரா தான் உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எதுவும் தெரியாது, இவங்க பொய் சொல்கிறாங்க பிரின்ஸ், நம்பாதீங்க, இவங்க எல்லாம் பொய், எல்லாமே பொய், அப்படி ஒன்றும் நடக்கவே கிடையாது, இது எல்லாத்தையும் பண்ணது அவள் தான் வைன் மேலே இருக்க கோபத்துலேயும் அவளை பழி வாங்கணுன்ற எண்ணத்துலேயும் அவள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வைன் இளவரசியை பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் இப்படி எல்லாம் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கா. அவள் அந்தமாரி யாரையும் காதலிக்கவே இல்லை. இப்போ அதிரா தான் பிரின்ஸ், நான் சொல்கிறதா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவளோட அறையில் அவளோட பெட்டியில் அந்த பையன் கடைசி எழுதின மடல் அவகிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நான் சொல்கிறது எதுவும் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு உட்காந்துருக்கா. இப்போது தேங் தான் அலெக்ஸை பார்க்குறான். இருங்க பிரின்ஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அலெக்ஸ் வேகமாக போகிறான். 2-3 காவலாளிங்களோட போய் தேடி பார்க்குறான். வயனோட அறையில் தான் அவள் எடுத்துகிட்டு வந்த பெட்டியில் கீழே ஒரு இடத்துல வந்து அந்த மடல் இருக்குது. அதை பிரித்து படிக்கிறான். அது படித்ததும் அவனுக்கு அவ்வளோ ஷாக்கு. அதை எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வரான். பிரின்ஸ், மடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை படி அப்படின்னா தேங்க் சொன்னதும் அலெக்ஸா அந்த மடலை படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்கிறான்? என்னை மன்னிச்சிருவாயன், நான் இந்த முடிவு எடுக்கிறேன்ட்டு. இந்த மடலை நீ படிக்கும் போது நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியலை. இங்கேருந்து என் மனசு உடஞ்சி நான் கிளம்புறேன். என்னை தேடி திரும்பி அதே இடத்துக்கு வராத. என்னை மன்னிச்சிருவாயன். உன்கிட்ட தான் நான் கடைசியாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன் தெரியுமா, உன் கூட பழகின எத்தனை நாட்களில் நீ எனக்கு உண்மையாக இருந்த. அதனால தான் உன்கிட்ட சொல்லாமல் போனால் அது தப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மடலை நான் உனக்கு எழுதுகிறேன். ஆனால் எவ்வளோ நாளுக்கு இந்த வலியோடு என்னால் இருக்க முடியும்னு எனக்கு தெரியலை. இன்னொரு ஜென்மம்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கு. அதில் ஜங்குக்குன்னு கீழே போட்டிருக்கு. தேவங்களோட கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. இது அதிரா பார்க்குறா. இவரதுக்கு அவ்வளோ கோவப்படணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ அலெக்ஸ் தான் அதை படித்து முடித்ததும் காட்டுறான். பிரின்ஸ், என்னது இது? நம்ம ஜங்குக்கு இளவரசரோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போது தேங்க அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஷாக்கு. அதிராக்கு பயங்கர ஷாக்கு. அதிராக்கெலாம் பயங்கர ஷாக்கு. இப்போ ஜாரா தான், என்ன ஜங்குக் வந்து உங்கள் நாட்டோட இளவரசரா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ அலெக்ஸ் தான், ஆமாம், எங்களோட 2வது இளவரசர், தேங் பிரின்ஸோட ஒரே தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் அதிராக்கு ஷாக்கு. கூட நின்னா அவளோட பணிப்பெண்ணுக்கும் பயங்கர ஷாக்கு. ஜாராக்கு எதுவுமே சொல்ல முடியல. இதுக்கு மேலே ஒயினன் தப்பானவன் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடலை பார்த்து காமிக்கிறான் அலெக்ஸை. ஜாரா தான், இல்லை இது தப்பு, இது தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ தேங் தான் கோவத்தில் எழுந்திரிச்சிட்டு, என்ன ஜங்குக்கு இந்த மடலை எழுதலைன்னு சொல்ல போறியா, இல்லை ஒயினாவன் காதலிக்கவே இல்லைன்னு போறியா? இப்போ சாரா தான் தேங்க்கு முன்னாடி முட்டி போட்டு, இங்கே பாருங்கள் பிரின்ஸ், சத்தியமாக தான் உண்மை. ஜங்குக்கு வந்து ஒயின் இளவரசியை காதலிக்கவும் இல்லை, ஒயின் இளவரசி ஜங்குக்குன்றவரை காதலிக்கவும் கிடையாது. இப்போ அதிரா தான், பிரின்ஸ், ஜங்குக்
உங்கள் தம்பியா அப்படின்னு கேட்குறா. இப்போது அலெக்ஸ் தான், ஆமாம் இளவரசி. இப்போது அதிராக்கு தான் பயங்கர ஷாக்கு. அவள் கை காலெலாம் நடுங்குது. இப்போது அவர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவர் அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால அவரோட சுயநினைவை இழந்து அவர் படுத்திருக்காரு. இன்னும் அவர் கண்ணு முழிக்கல. உடம்புல இருக்க விஷத்தை எடுத்துட்டோம். ஆனால் அவர் கண்ணு முழிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியலை. இப்போ தான் அதிராக்கு மூச்சே வருது. அப்படியா? ஆமாம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான் அப்படின்ட்டு ஜாராவை பார்த்தா கோமா சொல்கிறான். இல்லை, நாங்கள் எதுவுமே பண்ணலை. இவ தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் அதிராவை பார்த்து கை நீட்டுறா. இப்போது தேங் தான், போதும் நிறுத்து. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்தது தடையமே இல்லாமல் அழிச்சிருவேன் அப்படின்ட்டு அவ்வளோ கோவத்தில் சொல்கிறான். அந்த கோவத்தை பார்க்கும்போது அதிராக்கு அவ்வளோ பயம் வருது. அலெக்ஸ் தான், பிரின்ஸ் அந்த ஒயனை கூட்டிகிட்டு வாங்க. இவங்க 2 பேருக்கும் தக்க தண்டனையா நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த நாட்டில் இவங்கள மாரி ஒருத்தவங்க இருக்கவே கூடாதுன்ற மாதிரி பயப்படணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸ் தான் கிளம்புறான். இப்போது வேகமாக ஜாக் அந்த இடத்துக்கு வரான். பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க தான் திரும்பி பார்க்குறான். என்னாச்சு அலெக்ஸ்? உங்களுக்கு ஒரு மெடல் வந்திருக்கு. என்னது? இப்போ அலெக்ஸ் தான் அதை வாங்கி பார்க்குறான். என்ன இருக்கு அலெக்ஸ்? அது நம்ம ராஜ்யத்துக்கு வெளியே போர்ப்படைகளோட ஒரு நாடு வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் பார்க்குறான். ஆமாம் பிரின்ஸ், முன்னாடியே இந்த மெடல் வந்துச்சு. உங்ககிட்ட சொன்னல. நான் அதை பற்றி விசாரிக்க சொன்னனா இல்லையா? விசாரித்தேன் பிரின்ஸ். ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்ததுனால நான் சொல்ல முடியல. இப்போ தேங்க தான் கோவப்பட்டு அவன் வாள் எடுக்கிறான். என்ன மன்னிச்சிடுங்க பிரின்ஸ் அப்படின்ட்டு அலெக்ஸா முட்டி போட்டு உட்காடுறான். இப்போ தேங் தான் அவன் கோவத்தை குறைச்சிட்டு, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க? இந்த கிங்டம் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் சொல்கிறான். இந்த கிங்டம்லேருந்து முன்னாடியே ஒரு வாட்டி வார் நடந்திருக்குல்ல? நடந்திருக்கு பிரின்ஸ். அப்போது இருந்த கிங்கை நீங்கள் கொண்டுட்டீங்க. இப்போ அடுத்தது அவன் பையன்தான் கிங்காக இருக்கான். அவன் உங்களுக்கு எதிர்த்து போராடணுன்ட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொன்னதும் தியோங்க்கு செம்மக்கும். இப்போ ஜாக் தான், பிரின்ஸ் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க. அவங்க நம்ம ராஜ்யத்துக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கொடுக்குற சத்தத்தில் மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங் தான், அலெக்ஸ் என் குதிரையை ஏற்பாடு பண்ணு. பிரின்ஸ் என்ன? இல்லை, இப்படியும் நம்ம அங்கே போய் வர 2-3 நாட்களாவது ஆகும். இவங்க 2 பேரையும் அவங்க 2 பேரையும் மக்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க. இவங்க பண்ண துரோகத்தை ஜங்குக் இளவரசருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. இவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையில் இந்த ஊரில் யாருமே இவங்கள மாதிரி திருப்பி பண்ணக்கூடாதுன்னு தோணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸா, சரிங்க பிரின்ஸ். இப்போது 2-3 காவலாளிங்க தான் வந்து ஜாராவை பிடிக்கிறாங்க. இல்லை விடுங்க, நான் எதுவுமே பண்ணலை, வைனும் எதுவும் பண்ணலை, பண்ணதெல்லாம் இவங்க, நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போது அவளை இழுத்துட்டு போகிறாங்க. பிரின்ஸ் சத்தியமாக நாங்கள் எந்த தப்பு பண்ணலை, பண்ணதெல்லாம் அவள் தான், என்னை நம்புங்க. தேவன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதிரா தான் ஒரு மாதிரி முட்டை மொழியை முடிச்சுட்டு கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அலெக்ஸ் தான், பிரின்ஸ் நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். மருத்துவரே, அதிராவை பார்த்துக்கோங்க. ஜாக், பிரின்ஸ் இங்கேருந்து ஜங்குக்கை பார்த்துக்கோ. ஏதாவது ஒன்றா எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க பிரின்ஸ். இப்போ அலெக்ஸும் தயங்கும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த அறையை விட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் பனிப்பெண்ணும் அதிராவும் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது அதிராவோட பனிப்பெண் தான், இளவரசி என்ன சொல்கிறீங்க? வயன் இளவரசி என்னைக்கு ஜங்குக்குன்றவரை காதலிச்சாரு? என்ன சொல்கிறீங்க? இப்போது அதிரா தான் அவளோட பனிப்பெண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு, இளவரசி என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இங்கே பாரு, ஒயனை தப்பானவன் காமிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லி பயன்படுத்திக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இது எனக்கு எதிராக வந்து நிற்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. என்ன சொல்கிறீங்க? இப்போ அதிரா தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சொன்னதும் அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு. என்ன? அப்போது
ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை சங்கு கண்ணை முழிச்சு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா பிரின்ஸ் இருக்க கோவத்துக்கு நம்ம 2 பேரையும் உயிரோடவே வைக்க மாட்டார். இப்போது பனிப்பெண் தான், இங்கே பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு பொய் சொல்லியாச்சு. அதனால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒன்று யோசிப்போம். எனக்கு பயமாக இருக்குது, இது பெரிய விஷயம் ஆகாதுல்ல? ஆகாது, நாங்கள் கூட இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு விட கண்டுபிடிப்போம். இப்போது அதில் தான் பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா வயனை தான் அந்த சிறையில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கம்பியோட கழட்டி அவளை பொறுமையாக வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அவள் அரை மயக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த இருட்டு சிறையிலே இருந்ததுனால அவளால் வெளிச்சத்தையே பார்க்க முடியல. அவளுக்கு கண்ணே கூசுது, ஒரு மாதிரி கண்ணை சுருக்கிறா. அந்த காவலாளிங்களாம் இழுத்துட்டு வராங்க, ஒரு மாதிரி தட்டு மாதிரி நடந்து வரா. இந்த பக்கம் பார்த்தா ஜாராவை தான் அவள் கையிலே விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜாரா ஒயனை பார்த்ததும் ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் பிடிக்கிறா. இப்போது காவலாளிங்க 2 பேரையும் பிரித்து நிற்க வைக்கிறாங்க. விடுங்க, நான் ஒயனை பார்க்கணும், ஒயனை பார்க்கணும், ஒயன் இங்கே பாரு, நான் ஜாரா வந்திருக்கேன், இங்கே பாருடி அப்படின்னு சொல்லி கத்துறா. ஒயனுக்கு கண்ணே திறக்க முடியல, ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்கா. 2 நாளாக சாப்பிடாதனாலேயே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்குறா. அவளுக்கு கண்ணு ஒரு மாதிரி பிளராக இருக்குது, ஒன்றுமே புரியல. இப்போ கண்ணை 2 வாட்டி சிமிட்டிட்டு பார்க்குறா. ஜாரா தான், அவள் கையில் விலங்குலாம் இருக்குது, கட்டி போட்டிருக்காங்க. ஜாரா ஜாரா ஒயன் ஒயன் இங்கே பாரு, என்ன பாரு. உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இங்கே? உன்னை என்ன யார் இது பண்ணா? இங்கே பாரு, இங்கெல்லாம் தப்பு தப்பாக நடக்குது ஒயன், இங்கே பாரு ஒயன். இப்போ காவலாளிங்க தான் 2 பேரும் இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ தான் தேங்கும் அலெக்ஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க கொஞ்சம் படைகளோட. அப்போ பார்க்குறாங்க இந்த மாதிரி வைனியும் ஜாராவையும் இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு தேங் கண்டுக்கவே இல்லை. குதிரை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அலெக்ஸ் பார்க்குறான், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இதுவும் சொல்லாமல் அவன் தயாங் பின்னாடியே போயிடுறான். இப்போ கோட்டைக்கு வெளியே தான் 2 பேரையும் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஊருக்கு நடுவில் வயனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்மளை இப்படி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்கன்ட்டு. ஜாரா தான் ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி 2 பேரையும் கட்டி போட்டு நிற்க வச்சுருக்கிறத. மக்கள் எல்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. எல்லார்கிட்டையும் இவங்க பண்ண தப்பை சொன்னதும் எல்லாருக்கும் அவ்வளோ கோவம். ஜங்குக் இளவரசரை இப்படி ஏமாத்தினாங்களா? இன்றைக்கி ஜங்குக் இளவரசர் இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கல்லை வச்சு அடிக்கிறாங்க. கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. இப்போ ஜாரா தான் வயன் முன்னாடி வந்து தடுத்துக்கிறா. யாரும் அடிக்காதீங்க, அவள் எந்த தப்பு பண்ணலை. உனக்கு மட்டும் என்ன, நீனும் துணையாக இருந்தது தானே? இன்றைக்கி எங்கள் ஜங்குக் இளவரசர் இப்படி படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்கன்னா அது காரணம் அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோவத்தை திட்டுறாங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஒரு கல் தான் பறந்து வந்து ஜாரா மேலே விழுது, அவன் நெத்திலேயே. ஆ! வயன்தான் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்திருப்பா. ஜாரா கத்துனதும் முழிச்சு பார்க்குறா. என்னன்ற மாதிரி மக்கள் எல்லாம் இந்தமாரி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்ததும், சாரா என்ன நடக்குது? வயன், இவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க வயன். ஜங்குக்கு நீ தான் ஏமாத்துறன்ட்டு காதலிச்சு. என்ன? ஜங்குக்கா? அவர் இந்த நாட்டோட இளவரசரா, தியோங் பிரின்ஸோட தம்பியா அப்படின்ட்டு ஜாரா சொல்கிறா. வயனுக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிற? அவர்? ஆமாம் அதிரா, நீ தான் அவரை காதலிச்சு ஏமாத்தினதும் அவர் உனக்கு கடைசி எழுதினார்ல அந்த மடல். ஆமாம், அந்த மடலை வச்சு நீ தான் அவரை காதலிச்சு ஏமாத்திருக்கதாவும் எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. என்ன சொல்கிற? ஆமாம், இவ்வளோ நாள் தியாங் பிரின்ஸ் உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டு தான் நீ நினச்சிட்ருக்க. அது இல்லை, அவர் உன்னை பழி வாங்கணும் தான் உன்னை காதலிச்ச மாதிரி நடித்தார். இன்றைக்கி உன்னை கஷ்டப்படுத்துறதும் அதனால மட்டும்தான். இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ வயன், உன் காதல்லேருந்து நீ முழிச்சுக்கோ. போதும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம். நீ அவருக்காக நீ செஞ்சதெல்லாம் போதும் வயன். இன்றைக்கி அவர் உன்னை கொல்ல கூட யோசிக்கல தெரியுமா? இன்றைக்கி இந்த நிலமையில் நிற்கிறோன்னா இன்றைக்கி காரணம் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டதும் வயனோட மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு.
இவ்வளோ நாள் நான் பண்ண காதலுக்கு அப்போ அர்த்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. மனசே வெறுத்துருச்சு. இவ்வளோ நாள் தேங் மேலே இந்த காதல்னால தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தா. ஏன்னா அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்காருன்னு. என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் புரிஞ்சு அவர் திரும்பி வருவார்ன்ற நம்பிக்கையோடு இருந்தா. ஆனால் இன்னைக்கு அவள் மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ சாரா தான் வயன் வயன் இப்போ வயன் தான் எந்த உணர்வும் இல்லாமல் சில மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ அங்கே பயங்கரமான ஒரு புயல் காற்று மாதிரி வீசுது. மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, என்னது இது இப்படியே காற்று வீசுது. மேகம்லாம் இருட்டாகுது. அங்கே இப்போ இடி இடிச்சு தான் நல்ல மழை பெய்யுது, நல்ல காற்று. மக்கள் எல்லாம் அங்கேருந்து ஓடுறாங்க, நல்ல மழை பெய்யுது. இப்போ சாரா தான் ஒயன் நீங்கள் பாரு ஒயன், ஏதாவது பேசு ஒயன், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஒயன் தான் நிமிந்து சாராவை பார்க்குறா. அழணுன்னா அழுதுரு ஒயன், கத்தணுன்னா கத்திரு, இப்படி அமைதியாக இருக்காத. எதுவுமே சொல்லலை. அவள் ஜாராவை மட்டும்தான் பார்த்துட்டு நிற்கிறா. மழை ஜாஸ்தியானதும் இப்போது காவலாளிங்க தான் 2 பேர் இழுத்துட்டு நேராக கோட்டைக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே இருக்க சிறையில் தான் 2 பேரையும் அடைச்சி வைக்கிறாங்க. பிரின்ஸ் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு அங்கேயே நின்றுக்கிறாங்க. இப்போ ஜாரா தான் வைனை பார்த்து, வைன் ஏதாவது பேசு வைன், இங்கே பாரு, இப்படி இருக்காத, எனக்கு பயமாக இருக்குது உன்னை இப்படி பார்க்குறதுக்கு, பேசு வைன். இப்போ வைன் தான் சாராவை பார்க்குறா. என்ன பேசணும் சாரா? வைன் என்னாச்சு? அவங்கெல்லாம் உன் மேலே தப்பு சொல்கிறாங்க. அதையும் அவர் நம்பினார்ல. என்னால் முடியல சாரா. எங்கள் அம்மா கூடயே நானும் இறந்துருந்தா இவ்வளோ கஷ்டத்தையும் நான் பட்டிருப்பேனா? நான் பிறந்ததுலேருந்து எனக்குன்னு பாசம் காட்ட யாருமே கிடையாது. என்னை நேசிக்கவும் அவனோட அன்பை கொடுக்கவும் எனக்காக ஒருத்தன் வந்தான்னு நான் நினச்சேன். ஆனால் அவனும் என்னை பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். என்னால் முடியல சாரா. இங்கே பாரு, யார் இல்லைன்னா என்ன, உன் கூட நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நீ கவலைப்படாத, உனக்கு துணையாக நான் எப்பயுமே இருப்பேன். என்னால் முடியல அப்படின்ட்டு அவன் மடியில் படுத்துட்டு அழுகுறா. வயன் அழாத, நான் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத, உன்னை பத்திரமா நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன். எப்படி சாரா? ஜங்குக்கு நான் கொன்றுப்பேன்னு நினச்சாங்க. சொல்லு, உன்னை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தானே நான் ஜங்குக்கையும் பார்த்தேன். எப்படி நான் அவனை கொல்லணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. இங்கே பாரு வயன், ஒன்றும் இல்லை, அழாத சரியா? எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத. ஜாராக்கு ஒயனை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் மேலே ஒரு பக்கம் அடிப்பட்ட காயங்கள் இருந்தாலும் அவன் மனசளவில் இதை விட 100 மடங்கு உடஞ்சி போயிருக்கா. வயனுக்கு என்ன ஆறுதல் சொல்லி அவளை பழையபடி மாற்றுறதுன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியல. ஒரு பக்கம் தியாங்கும் அலெக்ஸை சில படைகளோட அவன் நாட்டுக்கு வெளியே தான் போயிட்டுருக்கான். நல்லா காற்றடிச்சு இடி இடித்து மழை பெய்யுது. இப்போ அலெக்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் என்ன மழை பெய்யுது, அதுக்கு என்ன, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு, அதை விட அங்கே முக்கியமான வேலை இருக்குது, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குதிரையில் தான் போயிட்டுருக்கான். பின்னாடி அலெக்ஸும் போயிட்டுருக்கான். ஏன் இப்படி மழை பெய்யுது, அது இவ்வளோ இடி மின்னலோட, ஏதா தப்பாக நடக்க போதா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். யோசிக்கிட்டே தயாங் பின்னாடி தான் போயிட்டுருக்கான். இப்போ தயாங் தான் அவனோட படையோடு போயிட்டு நின்றுட்டுருக்கான். இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய படையே நின்றுட்டுருக்கு. இவங்க கூட்டிகிட்டு வந்ததோட அதிகம். இப்போது அலெக்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அதிக படையோடு நின்றுருக்காங்க, நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் பதட்டத்தில். இப்போ தயாங் தான் திரும்பி முறைச்சி பார்த்துட்டு, அவ்வளோ பயம் இருந்தா திரும்பி போயிடு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட தான் இருப்பேன். இப்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு குதிரையில் ஒருத்தன் மடல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். வந்து தயாங் முன்னாடி நிற்கிறான். அலெக்ஸ் தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறான். இப்போது அந்த குதிரையில் இருக்கிறவனே அந்த மடலை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான். எங்கள் அரசர் வந்து என்றைக்கும் சமாதானமாக போக மாட்டார், உங்களை கொன்னுட்டு இந்த நாட்டை அவர் தான் ஆளுவார், அதுக்கு தான் நாங்கள் படையோடு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த கிங்கை கொன்னதுனால எங்களோட பிரின்ஸ்
உங்கள் நாட்டு பிரின்ஸை கொல்லாமல் இங்கேருந்து திரும்பி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மடலில் எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். தேங்க்கு செம்ம கோவம். இருக்கிற பிரச்சனையில் ஏற்கனவே அவன் கோவத்தில் தான் இருந்திருப்பான். எவனாக இருந்தாலும் வெட்டி சாச்சிடணுன்ற அளவுக்கு. இப்போது இது வேற கிடச்சிருச்சா, அவனுக்கு இந்த கோவத்தை எங்கே இது பண்ணுறதுன்னு தெரியல. இதான் சரியான நேரம்னு நினச்சிக்கிறான் தயாங்கும். அலெக்ஸ், நம்ம வீரர்கள்லாம் தயாராக இருக்க சொல்லு. சரிங்க பிரின்ஸ். இப்போ அலெக்ஸா கத்தி சொல்கிறான், வீரர்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க பிரின்ஸ், போகலாம் அப்படின்னதும் இப்போ தேங் தான் அவன் குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக முன்னாடி போகிறான். அலெக்ஸும் பின்னாடி போகிறான். நல்ல மழை, இடி இடிச்சுட்டு காற்றடிச்சிட்ருக்கு. அந்த சைடில் இருந்தும் வேகமாக வராங்க. இப்போது 2 நாட்டுக்குமே பயங்கரமாக போர் நடக்குது. தியாங் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். அவனுக்கு இருக்க கோவத்தில் எதிர யார் வந்தாலுமே குத்தி கொன்னுட்டு போயிட்டே இருக்கான். சில பேர் அவனை பார்த்து பயப்படுறாங்க, சில பேர் எதிர்த்து அடிக்கிறாங்க. அலெக்ஸும் அதே மாதிரி தான் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். அதே மாதிரி எதிர் நாட்டில் இருந்த வந்த பிரின்ஸும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு தேவங்கிட்ட தான் வரான். இப்போது தேங்கும் அவனை பார்த்துட்டு 2 பேரும் பயங்கரமாக வால் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க குதிரையில் உட்காந்துட்டு. இப்போது பலமாக காற்று அடிக்குது. அந்த காற்றுல தேங்கோட கண்ணில் தூசி விழுந்ததுனால டக்குன்னு அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எதிர்நாட்டில் இருக்கிறவன் அவனோட கத்தியை வச்சு தேங்கோட நெஞ்சிலே லைட்டாக இறக்கிடுறான். இப்போது தேங்க தான் பார்க்குறான் நிமிந்து. எதிர்நாட்டு பிரின்ஸ் தான் சிரிக்கிறான். உனக்கு தான் இதயமே இல்லையே, அப்புறம் இல்லாத இதயம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே அமுக்குறான். தேங்க்கு அங்கேருந்து ரத்தம் வருது. இதயம் இல்லாதவன் ஒரு நாட்டால் தகுதியே இல்லாதவன். இந்த வார்த்தையை கேட்டதும் இப்போ அவனுக்கு திடீர்னு ஒயினோட ஞாபகம் தான் வருது. ஒரு நாள் ஒயினும் ஜாராவும் மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக தான் தேங் கிராஸ் ஆகி போயிருப்பான். அப்போ போகும்போது இவங்க தேங் பிரின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காத அவன் காதில் விழும். அங்கேயும் நின்று கேட்பான் என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி. இப்போது ஜாரா தான், பையன் அவருக்கு இதயமே ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி காதலிக்க முடியும், ஒருத்தரை எப்படி நேசிக்க முடியும், நீயே சொல்லு, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தானே. அப்போது ஜாரா உனக்கு புரியலை, காதலிச்சா மட்டும்தான் மனசில் இதயம் இருக்குது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு யார் மேலே வேணாலும் பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மக்கள் மேலே இருக்குல்ல. அப்போது ஒரு நாட்டோட தலைவன் அவங்க மேலே இருக்கிற அக்கறையினாலே தானே அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு இதயம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்தையே ஆள முடியும். எல்லாரும் சொல்லலாம் அவருக்கு இதயம் இல்லைன்னு, ஆனால் நான் நம்புகிறேன் அவருக்கு இதயம் இருக்குது அப்படின்னு வைன் சொல்லியிருப்பா. அதை கேட்டுட்டு தான் தேங்க ஒரு மாதிரி குழப்பத்திலே நடந்து போயிருப்பான். இப்போது அந்த நினப்பு தான் அவனுக்கு வருது. இப்போது அதே கோவத்தோட டக்குன்னு அந்த கத்தியை பிடுங்கி அவன் கண்ணுமிக்கிற நேரத்தில் அவன் கழுத்தையே வெட்டிடுறான். தலை தனியாக போய் விழுது, உடம்பு மட்டும் குதிரையில் இருக்குது. இப்போது எதிர்நாட்டிலேருந்து வந்த வீரர்கள்லாம் பயந்து பின்னாடி நகர்றாங்க. அலெக்ஸா முன்னாடி வரான். இப்போ தேங் வந்து அவன் கையில் இருக்க கத்தியை தான் கீழே போடுறான். அவன் நெஞ்ச பிடிக்கிறான். அலெக்ஸா பார்க்குறான். பிரின்ஸ் ஒன்றும் இல்லை. வாட்டி அவனோட இதயம் வலிக்குது. அது ஏன்னு அவனுக்கு தெரியல. எவ்வளோ வாட்டியோ அம்பு இறங்கியிருக்கு, அப்போல்லாம் துளியளவும் அவனுக்கு கவலை வந்ததில்லை. அவன் உயிரை பற்றியும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் வாட்டி அவனுக்கு ஒரு பதட்டம். ஏதாவது தப்பு நடக்குதா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசனை. இப்போ அலெக்ஸா வந்து தயங்க பிடிக்கிறான். தயங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருகுது. டக்குன்னு மயக்கம் போடுறான். அலெக்ஸா பிடிச்சிட்டு அவனோட குதிரையில் தயங்க உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக போகிறான் மருத்துவர் இருக்கிற இடத்துக்கு தான். இப்போ அங்கே போனால் குதிரையிலேருந்து வேகமாக இறங்கி தியவங்க தூக்கிட்டு அங்கே மருத்துவரை பக்கம் தான் உள்ளே போகிறான். போய் படுக்க வைக்கிறான். மருத்துவரே சீக்கிரம் பாருங்கள், பிரின்ஸ்க்கு என்னாச்சு, அவர் நெஞ்சில் கத்தி இறங்கியிருக்கு, சீக்கிரம் என்னன்னு பாருங்கள், அவர் மயக்க போட்டுட்டாரு, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மயங்கினது கிடையாது. சரி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரெஸ் எல்லாம் விளக்கிட்டு பார்க்குறாங்க. கத்தி உள்ளே இறங்கியிருக்கிறது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. நீங்கள் வெளியே நில்லுங்க, நான் கூப்பிட்றேன். சரிங்க மருத்துவரே. இப்போது அலெக்ஸ் தான் வெளியே வந்து நிற்கிறான். பார்த்தா நல்லா மழை, இடி மின்னல், காற்றெல்லாம் அடிக்குது. நான் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினச்சேன். அப்போவே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி போயிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே.
அவரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கான். உள்ள ஒரு பக்கம் தியோங்க்கு தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. மருத்துவர் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அங்கே இருக்கிறதே உயர் அதிகாரியான ஒரு காவலாளி தான் வந்து அலெக்ஸை தான் பார்க்குறாரு. அலெக்ஸ், சொல்லுங்கள். இல்லை, போரில் ஜெயிச்சாச்சு, தியோங் பிரின்ஸ் இப்படி இருக்காரு, நம்ம செய்தியை பேலஸ்க்கு அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ அலெக்ஸ் தான், இங்கே பாருங்கள், பிரின்ஸ்க்கு இப்படி ஆச்சுன்ட்டு எந்த ஒரு தகவலும் வெளியே போகக்கூடாது, அவர் சரியாகி வர வரைக்கும். அப்போது இன்னும் போர் நடந்துட்டுருக்குன்னு உள்ளே இருக்கவங்க எல்லாம் பயத்தில் இருப்பாங்களே. போரில் ஜெயிச்சாச்சுன்னு மட்டும் ஒரு மடல் அனுப்புங்க, வேறு எதையும் அனுப்பாதீங்க. அப்போ பிரின்ஸ் ஏன் வரலன்னு கேட்டால், அவரும் நானும் முக்கியமான வேலையாக வேறு ஒரு கிங்டமுக்கு போயிருக்கோம், திருப்பி வந்துடுவான்னு மட்டும் சொல்லுங்கள் 2 நாளில். சரி அலெக்ஸ் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போது அலெக்ஸ்க்கு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. தேவங்க எப்போ கண்டு முழிப்பான், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தனியாக நின்று சமாளிக்க போகிறேன்னு நினச்சி ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கான். இப்போது பேலஸில் பார்த்தா தான் தேங்கோட அம்மா, அதாவது இந்த நாட்டோட குயின், அவங்க வேகமாக வராங்க. அதிராவோட அறைக்கு தான் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அதிரா படுத்திருக்கா, கூட பனிப்பெண் நின்று வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ அதிரா வந்து குயினை பார்த்ததும், குயின் அப்படின்னு எந்திரிச்சு உட்கார்றா. இல்லை இல்லை, நீ படுமா, இப்போ தான் நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். என்னெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு அவளை வாட்டி பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு. ஆனால் ஜங்குக்கு என் பையனையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிறாங்க. இப்போ அதிரா தான், குயின் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை துடைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா என் பையனுக்கு, அவன் சாகிற அளவுக்கு துணிஞ்சிருக்கானா, அவன் மனசளவில் எவ்வளோ காயப்பட்டிருப்பான், அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இப்போது அதிரா தான், நீங்கள் வருத்தப்படாதீங்க, தியாங் பிரின்ஸ் அதுக்கான எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இப்போ குயின் தான், உனக்கு எப்படிமா இருக்கு, நீ விஷம் சாப்பிட்டதா. இப்போ நான் பரவாயில்ல, தியாங்க கூட விஷம் வச்சு கொல்ல பார்த்துருக்கா, அவளெல்லாம் உயிரோட வைக்கிறதே தப்பு, தியாங் ஏன் இப்படி விட்டு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் இப்போ அதிராவோட பணிப்பெண் தான், குயின் அவர் ஏதோ வாருக்காக போயிருக்காரு, வந்ததுக்கப்புறம் தான் இதை முடிவெடுப்பேன் இருக்காரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒயினுக்கான தண்டனையை அவர் திரும்பி வரும்போது கொடுக்கணும், இல்லைனா நானே அதுக்கான தண்டனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. அந்த கோவத்தை பார்க்கும்போது அதிராவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. இப்போ அவளோட பணிப்பெண் தான் அதிராவோட கையை பிடிச்சிக்கிறா. அப்படின்ற மாதிரி செய்ய காட்டுறா. இப்போது அதிராவும் பதட்டத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அவங்க முன்னாடி தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கா. இப்போது வெளியே இருந்து சவுண்டு தான், என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. வாருக்கு போயிருந்தாங்கல்ல, ஏதாவது செய்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் தான் அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. அதிராவும் எந்திரிக்கிறா. நீ படு, உன் உடம்பு பலவீனமாக இருக்குது, பரவாயில்ல, எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ குயினுக்கு தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. என் பையன் மேலே எவ்வளோ காதலை வச்சுருக்கா, கண்டிப்பாக அவள் நல்லா பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அதிரா மனசுக்குள்ளே தான், அவனுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, இல்லைனா எப்படி இந்த நாட்டோட குயினான ஆக முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இப்போது பனிப்பெண் தான் அதிராவோட கையை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு வரா வெளியே. குயினும் வராங்க. இப்போது அங்கே மணல் தான் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி படித்து காமிக்கிறாங்க. என்னன்னா, போரில் வந்து ஜெயிச்சாச்சு, தியாங் பிரின்ஸ் வந்து எதிர்நாட்டிலேருந்து வந்த பிரின்ஸை கொண்டுட்டாரு அப்படின்னு மட்டும் அதில் இருக்குது. இப்போ எல்லாருமே அதை கேட்டு பேலஸில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ குயின் தான் ரொம்ப கர்வமாக நினைக்கிறாங்க. பாத்தியா, என்னோடய பையன் எந்த போர்லேயுமே தோற்றது கிடையாது, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது, எல்லோரும் பயப்படுவாங்க அந்தளவுக்கு, நீ கவலையே பட தேவையில்ல, தேங் எப்பயுமே நல்லா இருப்பான், நீனும் அவனும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அதிராவை பார்த்து தான் சொல்கிறாங்க. அதிராவுக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்பா, அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இப்போ குயின் தான், சரி, நான் தேங்க வரவேற்கிறதுக்காக நான் ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ போய் ஓய்வெடு, நீ கூட்டிகிட்டு போம்மா அப்படின்னு பணிப்பெண்ணை பார்த்து சொன்னதும் இப்போ அதிராவும் பொறுமையாக நடந்து உள்ளே போகிறா. குயின் அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போய் கதவை சத்துனதுக்கப்புறம் இப்போது அதிரா தான், இங்கே பாரு, சீக்கிரம் ஏதாவது பண்ணியே ஆகணும்,
ஜங்கு கண்ணு முழிச்சிட்டானா அப்புறம் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. புரியுதா? புரியுது இளவரசி. அதே மாதிரி தியாங் திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அவர் வந்ததுக்கப்புறம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதும், இப்போ பனிப்பெண் தான் இதுக்கு ஒரே வழி தான். என்னது? ஜங்குவை கொல்லணும். என்ன? ஆமாம் இளவரசி. அவனை கொன்னுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த பொய்யெல்லாம் உண்மையவே மாறிடும். இப்படி இருந்தாலும் தயாங் பிரின்ஸ் வந்து இந்த ஊருக்கு திரும்பி வந்ததும் வேலையாக பையனுக்கும் ஜாராக்கும் அவரோட தண்டனை கொடுப்பாரு. அவங்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனையிலேயே அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் கொன்னுட்டோன்னா இதோட அதுவும் சேர்ந்து மறைஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட குயினும் நீங்கள் தான், இதை ஆள போகிறதும் நீங்கள் தான். இப்போ அதிரா தான், நீ சொல்கிறது சரிதான். அப்போது ஜங்குக்கு நம்ம கொண்டுடலாமா? முதல்ல அதுக்கான வேலையை பார்ப்போம். இங்கே ஜங்குக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னு ஒன்று தெரியுமா? தயாங் பிரின்ஸோட அறையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அறை இருக்குது. அந்த அறைக்கு இது வரைக்கும் யாரும் போய் நான் பார்த்ததில்ல. தியாங் பிரின்ஸு, அலெக்ஸு, ஜாக்கு இவங்க 3 பேரை தாண்டி அதுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ஜங்குக்கு வச்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போது அதிரா தான், சரி அவனை எப்படி கொள்ளலான்றதை மட்டும் யோசி, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதிரா சொல்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி ஜங்குக்கு கொல்லலான்னு. ஓகேடா அம்மி, இதோட இந்த 6th பார்ட் முடியுது. இந்த பார்ட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கடா. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவாடா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.